நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் பிவைக்கு 2025லேருந்து கொஸ்டின் 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இது நம்பர் சிஸ்டம் ரிலேட்டடான கொஸ்டின். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இஃப் n இஸ் a நேச்சுரல் நம்பர்ஸ் தென் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரிமைண்டர்? மொத்தம் எத்தனை ரிமைண்டர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. எதால டிவைட் பண்ணும்? 1 பவர் n பிளஸ் 2 பவர் n டிவைடட் பை 4ன்னு சொல்றாங்க. ஆனா இதில் நமக்கு என்னோட வேல்யூ என்ன சொல்றாங்க? அதாவது நம்ம n ஈக்குவல் எப்படி எழுதிக்கலாம்? 1 எடுத்துக்கலாம், 2 3 4 5 6 7 8 9 சொல்லிட்டு எக்ஸெட்ரா அப்படி இன்ஃபினிட் வரைக்கும் போயிட்டு. ஆனா இது நமக்கு டிஸ்டிங்க்ட் ரிமைண்டர் தான் நமக்கு ஃபைன் பண்ண சொல்றாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல, நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரிமைண்டர். ஓகே, நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ரிமைண்டர் தான் ஃபைன் பண்ண சொல்றாங்க. எப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா 1 பவர் அதாவது எப்படி எடுத்துக்கலாம்? 1 பவர் n பிளஸ் 2 பவர் n டிவைட் பை 4ன்னு போட போறோம். வரும்போது ரிமைண்டர் என்ன வரும்ன்றதை நம்ம ஃபைன் பண்ண போறோம். ஆனா இதோட என்னோட வேல்யூ பாருங்க, 1 பவர் என்னென்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த n 1 பவர் n நீ 1 பவர் 1ன்னு போட்டாலும் சரி, 1 ஸ்கொயர்னு சொன்னாலும் சரி, 1 கியூப்னு சொன்னாலும் சரி, 1 பவர் 100ன்னு போட்டாலும் சரி, இது எல்லாத்தோட வேல்யூ நமக்கு என்ன தான் வரும்? 1ன்னு தான் வரும். அப்போ இதோட வேல்யூ நமக்கு எப்போதுமே 1 தான் இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு எப்படி ஆன்சர் போடலான்றது பாருங்க. டிவிசிட் பை, அப்போ நமக்கு 1 பவர் n பிளஸ் 2 பவர் என்னன்னு சொல்லும்போது இதோட வேல்யூலாம் 1 1 எழுதிக்கலாம். அடுத்து இதோட வேல்யூ என்னன்னு சொன்னா 2 பவர் 0வா? அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் 1 தான் சொன்னோம். 2 பவர் 1, இது 2 ஸ்கொயரு, இது 2 கியூபு, இது 2 பவர் 4, இது 2 பவர் 5, இது 2 பவர் 6, இது 2 பவர் 7 இப்படி இருக்கும். ஸோ அப்போ இதோட டேர்ம் நமக்கு எப்படி வரலாம்? அப்போ நார்மலாக யோசிச்சு பாருங்க. இதோட வேல்யூ 1 பிளஸ் 2ன்னு சொல்லிடலாம். இங்கே 1 பிளஸ் 4ன்னு சொல்லிடுவோம். இது 1 பிளஸ் 8ன்னு சொல்லலாம். இங்கே 1 பிளஸ் 16 வந்துடும், 1 பிளஸ் 32ன்னு வந்துடும். ஓகேவா? 1 பிளஸ் 32ன்னு வந்துடும், 1 பிளஸ் 64ன்னு வந்துடும், 1 பிளஸ் 128ன்னு வந்துடும். அப்போ இந்த நம்பர் எல்லாம் பார்க்க போறோம். இதுக்கு ரிமைண்டர் நமக்கு என்ன வந்திருக்கலாம்? இது 3ன்னு வந்துடும். ஓகே, இது என்ன வரலாம்? 5ன்னு வந்திருக்கும். இது என்ன வந்திருக்கும்? 9, இது 17, இது 33, இது நமக்கு என்ன வந்திருக்கலாம்? 65. இதுக்கு என்ன வந்திருக்கலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா 129. அப்போ ரிமைண்டர் நமக்கு என்னெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு ரிமைண்டர்னு பார்த்தீங்கன்னா 3, இதுக்கு ரிமைண்டர் 1, இதுக்கு ரிமைண்டர் 1 1 1. ஸோ இதெல்லாம் 1 1 ரிமைண்டர். ஆனால் நமக்கு இதில் பாருங்க, அந்த 2 தவிர இந்த இந்த வேல்யூ, அதாவது 2 ஸ்கொயருக்கு ஆஃப்டர் வர எல்லா நம்பருமே 4ஓட டிவிசிபிலிட்டியாக இருக்கும். அதனால நமக்கு 1 மட்டும் தான் ஆட் ஆகுற மாதிரி இருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதோட ரிமைண்டர் வந்து 1ன்னு எடுத்துக்குவோம். ஓகே, அப்போ நம்ம டிஸ்டிங்க்ட் ரிமைண்டர்னு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டிங்க்ட் ரிமைண்டர் ஈக்குவல் டு 2. அந்த 2 வேல்யூ என்னவா இருக்கலாம்? அதாவது நம்ம 3ன்னு ஒரு ரிமைண்டர் வந்திருக்கும், 1ன்னு வந்திருக்கும். அப்போ ஆன்சர் இருக்கா பாருங்க, சி ஆப்ஷன் 2 இருக்கு. அப்போ நோட் பண்ணிக்கலாமா? இதோட ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம்? 2ன்னு எடுக்கும். சார் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.